சரி, இப்போ ஈமான்ங்கிறது என்ன? ரொம்ப பேர் எப்படி விளங்குறாங்க? இப்போ இன்று இருக்கக்கூடிய இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் இருக்காங்க பாருங்க, ஜஹ்மியாக்கள், இவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு மாற்றமானவங்க. புரியுதா? எப்படி நம்ம என்ன சொல்றோம்? ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது, நாவால் சொல்வது, செயல்களால் செயல்படுத்துவதுங்கிறோம். அமலும் ஈமானோடு சேர்ந்ததுங்கிறோம். அமலும் ஈமானோடு சேர்ந்ததுங்கிறோம். இந்த ஜஹ்மியாக்கள் என்ன சொல்றாங்க? நோ, அமல் வேற. உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு நாவால சொல்லிட்டாலே அவன் முஸ்லீம் மூமின் தான். அமல் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்குங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு நிறைய மறுப்பு குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அமலை ஈமானோடு சேர்த்திருக்கிறான். இல்லாமன் ஆமன வ அமில சாலிஹா. குர்ஆன்ல எங்கேயாவது தனியா சொல்லப்பட்டிருக்கா பாருங்க, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். எங்க பார்த்தாலும் ஈமானோட அமல சாலிஹ் சேர்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஈமானோட அமல் சேர்ந்து. புரியுதுங்களா? அமல்கள்ல நிறைய தரஜா இருக்கு. ஃபர்து இருக்கு, வாஜிப் இருக்கு, முஸ்தஹப் இருக்கு, சுன்னத் இருக்கு. புரியுதா? அப்ப ஈமான் என்பது ஹுவல் இக்ராரு பில் லிசான், நாவால் மொழிவது, வத் தஸ்தீகு பில் ஜினான். புரியுதுங்களா? உள்ளத்தாலும் உடல் உறுப்புகளாலும் உண்மைப்படுத்துவது. அப்ப உள்ளத்தால் உண்மைப்படுத்துறது உங்களுக்கு தெரியும். உடல் உறுப்புகளால் உண்மைப்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு செயல்களால் அதை செய்வது. அப்ப தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்று எதை அல்லாஹு தஆலா அர்கானுல் இஸ்லாமாக ஆக்கி இருக்கின்றானோ அவற்றை செய்வது கொண்டுதான் ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமே தவிர வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுவதால் மட்டும் ஒரு மனிதர் மூமினாக ஆகிவிட மாட்டார். வல் ஈமானு ஹுவல் இக்ராரு பில் லிசானி வத் தஸ்தீகு பில் ஜினானி. ஈமான் இறை நம்பிக்கை என்பது நாவால் ஏற்றுக்கொள்ளுதல், உள்ளத்தால் உண்மைப்படுத்துதல், செயல்களால் உறுதிப்படுத்துதல் ஆகும். போதுமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.